ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். திரைப்பட இயக்குனர் சுதா கொங்கரா சமீபத்திய பேட்டியில் சாவர்கர் குறித்து கருத்து தெரிவித்த நிலையில் தற்போது மன்னிப்பு கூறி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இறுதிச் சுற்று, சூரரை போற்று போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் இயக்குனர் சுதா கொங்கரா. இவர் சூரரை போற்று திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சுதா கொங்கரா சமீபத்திய பேட்டி ஒன்றில் சாவர்கர் குறித்து பேசிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் சாவர்கர் ஒரு பெரிய தலைவர், அந்த காலகட்டத்தில் பெண்கள் படிக்க மாட்டார்கள் என்றும் சாவர்கர் தனது மனைவியின் கையை இழுத்துச் சென்று படிக்க வைத்தார் என்றும் சுதா கொங்கரா பேசியிருந்தார். மேலும் சாவர்கர் செய்தது சரியா தவறா என்ற கேள்வி தனக்கு எழுந்ததாகவும் சுதா கொங்கரா கூறியிருந்தார். இந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் பலரும் இது சாவித்ரிபாய் புலேவின் வரலாறு என்று கூறியிருந்தனர். தற்போது சுதா கொங்கரா தனது எக்ஸ் தள பக்கத்தில் மன்னிப்பு கோரி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். என் தவறுக்கு வருந்துகிறேன். ஒரு வரலாற்று மாணவியாக உண்மைத்தன்மையை நான் சோதித்திருக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். மற்றபடி ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழை இன்னொருவருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை என்றும் எனது பேச்சில் இருந்த தகவல் பிழையை சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஜோதிபா மற்றும் சாவித்ரிபாய் புலே ஆகியோருக்கு என்றும் தலைவணங்குகிறேன் என சுதா கொங்கரா அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.